எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் வெங்கடேஸ்வரி. என்னோடய நேட்டிவ் ஈரோடு. ஆனால் இப்போ கரண்ட்லி நான் ரிசைடிங் அட் சென்னையில் என் ஹஸ்பண்டோட ஒர்க் ரிலேட்டடாக நான் இங்கே சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்கில்லோர் அகாடமிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் 21 days 5 AM சேலஞ்ச் அது ஒரு வெரி வெரி ப்ரவுட் மூமெண்ட்டாக லைஃப்பில் நான் கன்சிடர் பண்ணுறேன். ப்ளஸ் டாக்டர் சுரேஷ் பாண்டியன் சார் அவரோட ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸஸ் ஒவ்வொரு விதமான நியூ திங்ஸை லைஃப்பில் டீச் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லலாம். சார் அடிக்கடி சொல்லுவார், இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா இட் நீட் நாட் பி பர்ஃபெக்ட், டூ இட் நவ் அப்படின்ட்டு அந்த மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஈவன் அவங்க சார் ஒரு 63 pages ஒரு ஒர்க் புக் கொடுத்துருக்காரு. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பற்றி டீல் பண்ணுவார். அந்த அசைன்மெண்ட்டும் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் அந்த அசைன்மெண்ட் முடிக்கணும். அது நீ நாட் பி பர்ஃபெக்ட், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பார். ஸோ அந்த விஷயம்லாம் என்னை நல்லா என் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சார் ஒரு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டு சொன்னார். அது எழுதி நான் என்னோடய வாலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போது 10 days கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு விஷயமா நான் எழுதின ஒவ்வொரு விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் நான் ரொம்ப ப்ரௌடாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு. அப்புறம் நானும் என்னை சுற்றி இருக்கிற மக்களும் என்னை அப்ரோச் பண்ணுற விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நானும் அவங்கள ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் அப்ரோச் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே சாருக்கும் ஸ்கில்லோர் அகாடமிக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் சாரோட அந்த 25 minutes 5 minutes கேப் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. ஈவன் இப்போ ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் 25 minutes படிக்கணும், 5 minutes கேப் விட்டணும். ஸோ அப்படி படிக்கிறப்ப நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாமளும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ரெசிலியன்ஸ் பற்றி சொல்லியிருந்தார். இப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப நம்மளோட ரொட்டீனை கண்டினியூ பண்ணணும். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம உடனே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன்.